இப்போ நேற்று நடந்த தேர்வு யூபிஎஸ்சி தேர்வில் பெரியார் பேருக்கு பின்னாடி சாதி பேர் வந்திருக்கு. இதுக்கு எதிர்ப்பு வலுவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்லாம் யார் செட் பண்ணுறாங்க? ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினவர், திராவிட சிந்தனை உள்ளவர், சாதி மறுப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் அவர் முன்னெடுத்துகிட்டு போகிறாரு. இது கூட தெரியாமையா பண்ணுறாங்க, கொஸ்டின் அமைக்கிறாங்க அப்படின்லாம் கேள்வி எழுதுல. நீங்கள் கேட்குற கரெக்டான கொஸ்டின் தான். ஏன்னா டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் செட் பண்ணவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட பேசிக் நோக்கம், அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு எடுத்திருந்தாருன்னா டெஃபினட்டாக இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். யார் எந்த சீனியர் பர்சன் எடுத்தாங்க, அவர் எந்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்து எடுத்தார் அப்படின்னு தெரியலை. ஆக்சுவலாக இது தவிர்த்திருக்கலாம். இது வந்து தவறு தான். அந்த இயக்கத்தினோட அடிப்படை நோக்கமே வந்து ஜாதி ஒழிப்பு தான். அண்ட் பெரியாரும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாகாண மாநாட்டில் செங்கல்பட்டில் 1929 என் பேருக்கு பின்னாடி ஜாதி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கொஸ்டின் செட் பண்ணுறவர் கொஸ்டின் எடுத்தாரான்னு எனக்கும் டவுட் இருக்குது. ஏன்னா அவர் ஏதோ எங்கேயோ கட் காப்பி பேஸ்ட் பண்ணல. அகில இந்தியாவில் நடக்கிற ஒரு தேர்வு, அந்த தேர்வு வந்து சாதாரண தேர்வு இல்லை. எல்லா உயர் பதவிகளுக்கும் அமரக்கூடியவர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ அந்த தேர்வில் ஒருத்தர் கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிறாங்க, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், வரலாறு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் நமக்கு தெரியலையே யார்கிட்ட கொஸ்டின் பேப்பர் எடுக்க கொடுத்தாங்க. அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? பொதுவாக இப்போ 10th 12th எக்ஸாம்னே வச்சுட்டிங்கன்னா அந்த பாடப்பிரிவை சேர்ந்தவர்கள், அதில் அனுபவம் கொண்டவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தானே எடுப்பாங்க. அந்த மாதிரி தானே எடுப்பாங்க சார். இப்போது பேசிக்காக இங்கே என்ன ப்ராசஸ் என்னென்னா, நல்ல எக்ஸ்பர்ட், நல்ல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இல்லை ஜியாகிரஃபி தெரிஞ்சவங்க அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக அப்படி தான் நடக்கும். இப்போ சயின்ஸ்லேருந்து இத்தனை கொஸ்டின் வரணும், ஹிஸ்ட்ரியிலேருந்து இத்தனை கொஸ்டின் வரணும், அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்கல்ல. இருக்கு. சயின்ஸ் தெரிஞ்சவங்க சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட், ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க தான் இந்த கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாநாட்டில் அவர் அறிவிக்கிறார், கரெக்ட், என் பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்போ அந்த கொஸ்டின் எடுத்தவர், இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ தான் விக்கிபீடியாவிலே வருதே சார். ஆமாம், அது போட்டாவே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த தலைப்பை போட்டாவே, சுயமரியாதை இயக்கம் போட்டாவே அவர் இந்த மாநாட்டில் இப்படிலாம் அறிவிச்சாருன்னு வந்துட போகுது. அதை அவர் பார்த்துருக்க மாட்டாரா சார்? தவறு தான்.